எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் நம்ம பார்த்தோம். அதை பற்றி சொல்லும்போது இங்கே கைனடிக்ஸில் ரெண்டு டேர்ம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து சூடோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்னு பேர், இன்னொன்று சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னு பேர். சூடோனா ஃபால்ஸ்னு அர்த்தம். சூடோ யூனிமாலிகுலர்னா யூனிமாலிகுலர் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் யூனிமாலிகுலர் இல்லை, அதான் மீனிங். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் மாதிரி தெரியும், ஆனால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்லை. ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை எடுத்துக்கிட்டோம் ஜென்ரலா. இப்போ முதல்ல ஒவ்வொன்றாவே பார்ப்போம். எஸ்டர் ஹைட்ராலிசிஸே எடுத்துக்குவோம். எஸ்டர் பிளஸ் வாட்டர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் மினரல் ஆசிட் இட் கிவ்ஸ் ஆல்கஹால் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஆல்கஹால் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். H+ங்கிறது மினரல் ஆசிட். இதுல வந்து ரெண்டு ரியாக்டன்ட் தேவை, எஸ்டரும் தேவை, வாட்டரும் தேவை. ஆனா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் only the amount of ester and not on the amount of water. So water molecular weight 18. Water formula H2O. So 2 plus 16, அதாவது 2 into 1 plus oxygen 16, hydrogen 1 போட்டுனா 18. So 1 liter of water எடுத்துனோம்னா 1000 ml of water. 1000 ml of waterங்கிறது வாட்டரோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி இதுதான் 1 தான், அதாவது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1. அப்படின்னு பார்த்தா 1000 ml weighs 1000 grams. Weight of 1 liter of water is nothing but 1000 gram. So weight divided by molecular weight gives number of moles. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 1000 by 18 55 point something. 1000 by 18 தான் 55 moles. 1 liter of water வந்து 55 moles. So அதை தான் நீங்க இந்த 55 moles வாட்டர் 1 liter 2 liter என்ன மாத்தினாலும் ரியாக்ஷன் வந்து ரேட் வந்து மாறாது. ஆனா ரேட் இஸ் டிபெண்டன்ட் ஒன்லி ஆன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டர். ஆனா அப்ப வாட்டரை மாத்தினா ரியாக்ஷன் ரேட் மாறாதுன்னா வாட்டரே இல்லாம பண்ண முடியுமான்னா முடியாது. வாட்டர் இருந்தாதான் ரியாக்ஷன் நடக்கும். இட் இஸ் ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ் மீன்ஸ் டீகம்போசிஷன் பை வாட்டர். ஸோ பார்த்தா வாட்டர் தேவைப்படாத மாதிரி இருக்கு, எஸ்டர் மட்டும் ஒரு மாலிகுல் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால இதுக்கு பேர் சூடோ யூனிமாலிகுலர். இட் இஸ் நாட் சூடோ, இட் இஸ் பைமாலிகுலர். 1 molecule of water 1 molecule of ester அவசியம் வேணும். அதனால அதே மாதிரி in any general second order reaction ஒரு A plus B இந்த ஃபார்முலாவில A plus B giving rise to product, ஒரு B நிறைய எடுத்துனோம்னா B பொறுத்து மாறவே மாறாது. rate is proportional to only A if B is taken in large excess. If A is taken in large excess it is proportional to B. அப்ப order of the reaction is 1. அதுக்கு பேரு pseudo first order. Pseudo first order na actually the reaction is of second order. The reaction is of second order. But one of the species, if they are taken in large excess, it follows first order kinetics. Pseudo ங்கிறது false. Pseudo unimolecular na not unimolecular, bimolecular, ester hydrolysis. Pseudo first order na not first order. So it appears to be first order or appears to be unimolecular. That is meant by these phrases pseudo first order and pseudo unimolecular. So இது வரைக்கும் நம்ம வந்து first order rate constant expressions for different types of reactions எப்படிங்கறத பார்த்தோம். Lastly, the variation of rate constant with respect to temperature. Variation of rate constant இப்போ வந்து ஜெனரலா இப்போ ஹீட் பண்ணோம்னா டிசால்வ் வேகமா, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். reactions are of two types, exothermic reactions, endothermic reactions. Exothermic reaction associated with the liberation of heat. Endothermic reaction associated with the absorption of heat. Chemical equilibrium la ஏற்கனவே பார்த்திருக்கோம். Exothermic reactions are favored at high temperature. இப்போ favored at high temperature னா என்ன மீனிங் சொன்னா, டெம்பரேச்சரை கூட்ட endothermic reactions are favored at high temperature அப்படின்னு சொன்னா டெம்பரேச்சரை கூட்ட ரியாக்ஷன் வேகமா நடக்கும். Exothermic reactions are favored at low temperature அப்படின்னு சொன்னா டெம்பரேச்சரை குறைக்க ரியாக்ஷன் வேகமா நடக்கும். ஸோ டெம்பரேச்சர் ஹாஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ். அதை வந்து ரியாக்ஷன் வேகமா நடந்ததுன்னா ரேட் கான்ஸ்டன்ட் நிறைய இருக்கும், ரியாக்ஷன் மெதுவா நடந்ததுன்னா ரேட் கான்ஸ்டன்ட் குறைச்சிருக்கும். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் ஃபாஸ்ட்னஸ் ஆஃப் ரியாக்ஷன் ஆர் ஸ்லோ நேச்சர் ஆஃப் ரியாக்ஷன். ஹையர் ரேட் கான்ஸ்டன்ட்ஸ் மீன்ஸ் குவிக்கர் த ரியாக்ஷன். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ரியாக்ஷன் precipitation லேப்ல செய்யக்கூடியதுக்கெல்லாம் அதோட ரேட் கான்ஸ்டன்ட் 10⁵, 10⁶ வரும். ஆனா ரேடியோ ஆக்டிவ் டிகேக்கு 10⁻⁻6 வரும்.
நார்மல் ரியாக்ஷனுக்கு 10 power minus 4 minus 6க்கும் கீழே போயிடும். less than 10 power minus 6 ரேடியோஆக்டிவ் டிகே. நார்மல் ரியாக்ஷன் லேப்ல செய்யக்கூடியது 10 power minus 4 to 10 power minus 6 depending upon the speed. 3 மணி நேரத்துல முடிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா ரேடியாலிசிஸ் 3 மணி நேரத்துல முடியும். ஒரு லேப்ல முடிச்சிடலாம். முடிச்சோம்னா அதோட ரேட் கான்ஸ்டன்ட் 10 power minus 4ல வரும். இன்னும் ஸ்லோவா இருந்ததுன்னா 10 power minus 6ல வரும். ரொம்ப ஃபாஸ்டா இருந்ததுன்னா 10 power plusல வரும். So rate constant is higher if the reaction is fast. Rate constant is lower if the reaction is slow. That is to be noted. So from the what is the influence of rate of a reaction with respect to temperature? How it varies with the temperature? அதுக்கு வந்து important Arrhenius theory அப்படின ஒரு proposal. What is the Arrhenius theory? Arrhenius theoryங்கிற என்ன சொன்னார்னா கான்செப்ட். He proposed a term called activation energy. He proposed a term called activation energy. Activation energyனா இப்ப ரெண்டு மாலிகூல் இருந்ததுன்னா ரெண்டு மாலிகூல் எப்ப மோதினாலும் all the collisions are not effective. சும்மா வச்சுக்க, இப்ப ஒரு சிலிண்டர்ல நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் மிக்ஸ் பண்ணி 300 டிகிரில வைக்கிறோம். நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் மிக்ஸ் பண்ணி 300 டிகிரில வைக்கிறோம். நம்ம நைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் கிவிங் ரேஸ் டு அம்மோனியா ஈக்குலிபிரியம் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ஹை டெம்பரேச்சர்னா ரியாக்ஷன் ஸ்லோவா நடக்கும், ஃபார்மேஷன் ஆஃப் அம்மோனியா ஸ்லோ. அப்புறம் லோ டெம்பரேச்சர்னா டீகம்போசிஷன் ஆஃப் அம்மோனியா ஸ்லோ அப்படின்லாம் பார்த்திருக்கோம். ஸோ பார்க்கும்போது இப்போ ஆனா நம்ம ஆப்டிமல் டெம்பரேச்சர்னு ஒன்று கொடுத்துருக்கு. ஆப்டிமல் டெம்பரேச்சர் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் அம்மோனியா இஸ் 400. Optimal temperature of synthesis of ammonia is 400. We have not kept it at 400. 400க்கு கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருக்கோம். 300ல தான் வச்சிருக்கோம். சிலிண்டர்ல வச்சிருக்கோம். நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் வச்சிருக்கோம். இவ்வளவு பிரஷர்ல வைக்கும்போது அம்மோனியா எவ்வளவு ஃபாஸ்டா ஃபார்ம் ஆகுது, எவ்வளவு ஸ்லோவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா, அம்மோனியா ஃபார்மேஷனுக்கு முதல்ல கொலிஷன் நடக்கும். கொலிஷன்னா மோதுறது. ஒரு நைட்ரஜனும் ஒரு ஹைட்ரஜனும் மோதினா தான் அம்மோனியா. நம்ம ஈக்குவேஷன் எழுதிடுறோம். அம்மோனியா பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதுறோம். N2 + 3H2 giving. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜனோட மோதினா தான் 2 அம்மோனியாவே கிடைக்கும். ஒரு நைட்ரஜன் மாலிகூல் 3 ஹைட்ரஜன் மாலிகூலோட மோதினா தான் 2 அம்மோனியா மாலிகூலே கிடைக்கும். ஆனா இந்த கேஸ் மாலிகூல் நைட்ரஜன் சிலிண்டர் வால்ஸ்ல மோதினால பிரயோஜனம் இல்ல, ஹைட்ரஜன் சிலிண்டர் வால்ஸ்ல மோதினால பிரயோஜனம் இல்ல. இது ரெண்டும் மோதும் போது டெம்பரேச்சர் ஹையா இல்லைன்னா பிரயோஜனம் இல்ல. நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. நாட் ஆல் த இப்போ டெம்பரேச்சர் லோவா பண்ணோம்னா முதல்ல ஓடவே ஓடாது, ரியாக்ஷன் வேகமா ஃபாஸ்டா போகவே போகாது, அப்புறம் மோதுறது. ஸோ எப்போதுமே ஹை ஸ்பீட்ல போய் கொலிஷன் நடந்தா தான் ரியாக்ஷன் நடக்கும். ஆக்சிடென்டே பாக்குறோம். வேகமா ஹை ஸ்பீட்ல போட்டா தான் இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். ஸ்லோவா போனோம்னா இம்பாக்ட் இருக்காது. ஸோ வெலாசிட்டியும் இம்பார்ட்டன்ட், கொலிஷனும் இம்பார்ட்டன்ட். அப்ப ஹை டெம்பரேச்சர்ல இதெல்லாம் வந்து நல்லா வரும். அதைத்தான் இவர் அரினியஸ் சொன்னாரு. அவர் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாரு. K = A e பவர், உங்களுக்கு டெரிவேஷன் கிடையாது, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் உண்டு. K = A e பவர் மைனஸ் EA/RT. Kங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட், ஏங்கிறது அரினியஸ் கான்ஸ்டன்ட், ஏங்கிறது அரினியஸ் கான்ஸ்டன்ட், ஈங்கிறது 2 பாயிண்ட் எக்ஸ்போனென்ஷியல் 2 பாயிண்ட். இது கேபிட்டல் E ஸ்மால் a, இதுக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜினா the minimum energy that a molecule has to possess in order to enter into the chemical reaction. எல்லா நைட்ரஜன் மாலிகூலும் அம்மோனியா கொடுக்காது, எல்லா ஹைட்ரஜன் மாலிகூலும் எந்த நைட்ரஜன் மாலிகூலுக்கு இந்த வேல்யூல கூட எனர்ஜி இருக்கோ அதுதான் கொலிஷன் பண்ணும். அது கொலிஷன் பண்ணி எல்லா கொலிஷனும் எந்த கொலிஷன் எஃபெக்டிவா இருக்கோ அதுதான் ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ டெம்பரேச்சரை பத்தி சொல்றது EA டேர்ம், கொலிஷனை பத்தி சொல்றது A டேர்ம், கேபிட்டல் A. கேபிட்டல் A இஸ் கால்ட் அரினியஸ் கான்ஸ்டன்ட். அரினியஸ் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா கொலிஷன் ஃப்ரீக்வன்சின்னு பேரு. 10^13, 10^20 பர் செகண்ட் இன்வர்ஸ். ஒரு செகண்ட்ல 10^13, 10^7 கோடி, 10^14 கோடி கோடி, 10^13 லட்சம் கோடி. லட்சம் கோடி கொலிஷன் நடந்தா இவ்வளவு மாலிகூல் கிடைக்கலாம், அம்மோனியா கிடைக்கலாம், அப்படி எல்லாம் சொல்றோம். So Arrhenius factor is as high as 10^13 or 10^15. Depends on the nature of reaction. எந்த ரியாக்ஷனுக்கு எவ்வளவு. Small e exponential 2.7.
EAங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜிங்கிறது ஒரு கட் ஆஃப் வேல்யூ மாதிரி. இப்ப ஹையர் டிகிரிக்கு போகணும்னா இவ்வளவு மார்க் வாங்கினா தான், இவ்வளவு மார்க்கு கீழே வாங்கினவங்களாம் என்ட்ரி கிடையாது அப்படின்னு சொன்னா இந்த எனர்ஜிக்கு கீழே உள்ளதெல்லாம் ரியாக்ஷன் நடக்காது. If a molecule possesses energy in excessive of EA, that only will go into collision. If it is controlled by this capital A value, that only will give rise to product formation. So product formation க்கு ரெண்டு கண்டிஷன், Arrhenius constant, activation energy. இத வந்து what is the significance of activation energy னா அவங்க இது பண்றான், டெம்பரேச்சரையும் x axisல ரியாக்ஷன் கோஆர்டினேட் அப்படின்னு போடுவாங்க. reaction coordinate of fraction of reactant converted into products. reaction coordinate na fraction of reactant converted into products. Y axis energy, y axis temperature appan paapom, energy of the molecule. Y axis is the energy of the molecule. இப்படி போட்டு இது போட்டுப்பாங்க. இது வந்து energy of the reactant, இது energy of the product, இது energy of the intermediate. intermediateங்கிறது higher energy state. எப்பவுமே thermodynamicsல so இது பார்த்தோம். so இதுல வந்து energy of the reactants, energy of the products and intermediate. energy of the reactants high energy, energy of the products low. so every process is directed towards the minimization of energy அப்படின்னு பார்த்திருக்கோம். so இங்க இருந்து டைரக்டா இங்க இப்படி போகல, மேல போயிட்டு தான் அது கீழே வருது. ஏன்னு சொன்னா எப்போதுமே மேல போயிட்டோம்னா இட் பிகம்ஸ் குவைட் எனர்ஜெட்டிக். எனர்ஜெட்டிக்ல இருந்து இம்மிடியட்டா அது கீழே வந்துடும். இங்க இருந்து இங்க வர்றது கஷ்டம். சோ ஜம்பிங் மாதிரி தான். ஜம்ப் பண்ணனா லோயர் லெவலுக்கு போகும்போது if it goes to higher energy it is energetic, immediately it decomposes. if it is in the reactant state அவ்வளவு வேகமா decomposition நடக்காது. இந்த ஹையர் எனர்ஜிக்கு போறதுக்கு பேரு தான் நம்ம இந்த டிஃபரன்ஸை தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி சொல்லுவோம். ஹையர் எனர்ஜிக்கு போகணும். எந்தெந்த மாலிகூல்லாம் ஹையர் எனர்ஜிக்கு போகுதோ அந்தந்த மாலிகூல் தான் டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டை கொடுக்கும். அதை வந்து கிராஃப்ல சொல்லியிருக்கோம். சிக்னிபிகன்ஸ் இந்த நியூமெரிக்கல் வேல்யூ. இப்ப இத கடைசி இந்த ஈக்குவேஷன் ஸ்மால் மேனிபுலேஷன். இப்ப let us repeat. அதாவது Arrhenius equation equal to K equal to A e power minus EA by RT. Kங்கிறது rate constant, Aங்கிறது capital Aங்கிறது Arrhenius constant, EAங்கிறது activation energy, Rங்கிறது gas constant, Tங்கிறது Kelvin temperature. room temperature வந்து 273 ஓட சென்டிகிரேட் temperature 273 ஆட் பண்ணோம்னா அதுக்கு பேரு Kelvin temperature. முதல்ல இதுக்கு நேச்சுரல் லாக் எடுப்போம். நேச்சுரல் லாக் K equal to logarithm of a product equal to sum of the logarithms. log of AB equal to log A plus log B நமக்கு தெரியும். natural log of A plus natural log of e power minus EA by RT இப்படி வரும். natural log exponential ஒண்ணுக்கு ஒண்ணு opposite, they will get cancelled. log எடுத்துட்டு போட்டோம்னா they will get cancelled. அதனால ரைட் சைடு என்ன ஆகும்னா natural log A minus EA by RT அப்படின்னு வந்துடும். லெஃப்ட் சைடுல natural log K இப்படி இருக்கும். இப்ப இத காமன் லாகா மாத்தணும். காமன் லாகா மாத்துறதுக்கு முன்னாடி சோ இப்ப ரெண்டு டெம்பரேச்சர்ல பார்ப்போம். if K1 is the rate constant at temperature T1 and let K2 is the rate constant at temperature T2. K1 is the rate constant at lower temperature T1, K2 is the rate constant at higher temperature T2. போட்டு இத ஒரே நம்ம சொல்லணும். இப்போ என்ன பண்ணுவோம், லாக் ஹையர் டெம்பரேச்சர் போனா K2, எந்த டெம்பரேச்சர்லயும் A வேல்யூ மாறாது. A is the Arrhenius constant. A is the Arrhenius constant. It is characteristic of the reaction. Arrhenius வந்து ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும், இந்த ரியாக்ஷன் எஸ்டரைடாலிஸ்க்கு இந்த ரியாக்ஷன், நைட்ரஜன் பென்டாக்சைடு டீகம்போஸ்க்கு இந்த ரியாக்ஷன், சுக்ரோசைடாலிஸ்க்கு இந்த வேல்யூ அவர் he has fixed. அது வந்து it experimentally goes well. ஆர்பிட்ரரியா அவர் வேல்யூ சொல்லல, அவர் ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு Arrhenius constant ஒரு வேல்யூ சொல்லிருக்காரு. so varies from reaction to reaction but not temperature to temperature. ஒரு ரியாக்ஷனுக்கு இவ்வளவுதான், ஆனா எல்லா டெம்பரேச்சர்லயும் அதே தான். so A வேல்யூ மாறாது, அது அப்படியே போட வேண்டியதான். EA வேல்யூ மாறாது. by
டெம்பரேச்சர் R வேல்யூ மாறாது. டெம்பரேச்சர் வேல்யூ K2 னா T2. ஏன்னா நம்ம இங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணிருக்கோமோ அதை தான் போடணும். K1 at T1, K2 at T2. இதே மாதிரி K1 க்கு எழுதுறோம்னா K1 log A natural log A minus EA by R T1 எழுதலாம். இப்ப இந்த ஈக்குவேஷனை 1 இந்த ஈக்குவேஷனை 2 அப்படின்னு வச்சுக்கோ. equation 1 minus equation 2. equation 1 minus equation 2. 1 minus 2 இல்ல. equation 1 minus left side natural log K2 minus natural log K1. log of A minus log of B. அதாவது log of A by B. natural log K2 by K1. இது ரெண்டும் அடிபட்டு போகும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி அங்கே எழுதிக்கணும். log of A minus log. இது ரெண்டும் மைனஸ்க்கு மைனஸ் அடிபடும். இங்கே வந்து பிளஸ் வரும். ஆனால் EA by Rங்கிறது காமனாக இருக்கு. ஈக்குவல் டு EA by R. உள்ள இது வந்து பிளஸ்ஸாக மாறிடுச்சு. 1 by T1 minus 1 by T2 இப்படி வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா EA by R T1 T2 காமன் ஃபிராக்ஷன் சப்ட்ராக்ஷன் தான். T2 minus T1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப natural log K2 by K1. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நேச்சுரல் லாக வச்சு டைரக்டா பண்ணோம்னா வேலை முடிஞ்சு போயிடும். ஆனா நேச்சுரல் லாக காமன் லாக மாத்தணும்னா ஃபேக்டர் இஸ் 2.303. ஸோ நேச்சுரல் லாக் பதிலா LOG போட்டீங்கன்னா log K2 by K1 ஈக்குவல் டு காமன் லாக் இருந்தமா. ஆனா இங்க எழுத்து சைடுக்கு போறதுனால டினாமினேட்டர் தான் வரும். EA by 2.303 by R T2 minus T1 by T1 T2. So இது வந்து லாஸ்ட். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, if the rate constants are determined at two different temperatures T1 and T2, we can determine the activation energy of the reaction. What is the significance of activation energy? Higher the activation energy, slow reaction, not all molecules. Cut off mark மாதிரி தான். Higher activation னா நிறைய molecules வராது. Lower activation energy னா நிறைய molecules வரும். So activation energy low ஆக நிறைய molecules react ஆகும். Activation energy high ஆக கொஞ்சம் molecule தான் react ஆகும். So percentage of reaction towards completion is inversely related to activation energy. It is similar to cut off mark. Higher, so higher the activation energy, lower is the capacity to be reacted. Lower is the activation energy, better is the capacity to be reacted. So இது Arrhenius dependence of rate constant. இத வேல்யூ வந்து போட்டோம்னா ரஃபா வந்து பார்த்தோம்னா சில ரியாக்ஷன்ஸ்க்கு rate is doubled by every 10 degree rise in temperature. Rate of a reaction is doubled. So by every 10 degree rise in temperature. Every 10 degree fall lowers the rate by a factor of 2. இப்படி போட்டுட்டே போகும்போது தான் நம்ம வந்து we can determine the rate at different temperatures and hence we can determine. We can do the numerical sums based on these equations which we have discussed in terms of first order rate constant, half-life period as well as Arrhenius equation. Now we will see some numerical sums. Before that, let us recall the concepts. அதாவது for first order reaction R equal to concentration of species raised to R ங்கிறது rate, K ங்கிறது rate constant. R ங்கிறது rate, K ங்கிறது rate constant. இல்ல ரேட்னாலும் சொல்லலாம், வெலாசிட்டின்னு சொன்னாலும் velocity, velocity constant. இல்ல நான் rate constant வந்து specific rate அப்படின்னு சொல்லுவோம். Specific rateனாலும் rate constantனாலும் ஒண்ணுதான். Specific velocityனாலும் velocity constantனாலும் ஒண்ணுதான். ஆனா rateனாலும் velocityனாலும் ஒண்ணுதான். So specificனா per unit. So அதோட இது வந்து per unit concentration. அதனாலதான் இதுக்கு பேரு specific rate. So specific rateனா rate constant, specific velocityனா velocity constant. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். இப்ப இந்த first sum reads that specific rate of a reaction அப்படினா rate constant at a temperature T1 273 Kelvin ல கொடுத்திருக்கு. At a temperature T1
specific rate of 273 Kelvin. The temperature of T1 equal to 273 Kelvin. The specific rate of a reaction is given as, specific rate is nothing but rate constant. It is given as 2.45 into 10 power minus 5 units la கொடுத்திருக்கு. Time inverse units la கொடுத்திருக்கு. அதே மாதிரி அடுத்த temperature at a temperature of 303 Kelvin, higher temperature. எப்போதுமே higher temperature T2 ஆவையும் T1 எப்படி வேணா எடுத்துக்கலாம், லாகுக்கு ரெண்டுமே நெகட்டிவ் டேர்ம் கேன்சல் ஆயிடும். பெட்டர் டு டேக் higher temperature as T2. So T2 equal to 303 Kelvin னா அதோட இது வந்து ஸ்பெசிபிக் ரேட்னா nothing but rate constant கொடுத்திருக்கு. is given as 16.2 into 10 power minus 4 second time inverse units la கொடுத்திருக்கு. Now calculate the activation energy. அதான் question கேட்டு. இப்ப the modified form of this Arrhenius equation நம்ம பார்த்திருக்கோம். log of K2 by K1 equal to EA by 2.303 into R T2 minus T1 by T1 T2. இதுல known parameters T1 கொடுத்திருக்கு, T2 கொடுத்திருக்கு, K1 கொடுத்திருக்கு, K2 கொடுத்திருக்கு, Rங்கிறது கொடுத்திருக்கு. Rங்கிறது known 8.314 joule. So activation energy மறுபடியும் let us recall, activation energy is the minimum energy that a molecule has to possess, that is reactant molecule has to possess in order to enter into the chemical reaction. எல்லா மாலிகூல்ஸும் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஃபில்டரிங் தான். முதல்ல மாலிகுலே இல்லாம ரியாக்ஷன் நடக்காது. அடுத்த வாட்டி எல்லா மாலிகுலும் ரியாக்ஷன் வராது. சில மாலிகுல் எந்த மாலிகுல் ரியாக்ஷன் போகும், எந்த மாலிகுலுக்கு இந்த எனர்ஜியோட கூட இருக்குமோ அந்த மாலிகுல் தான் எனர்ஜி. So minimum energy to be possessed by a molecule to enter into chemical reaction is called activation energy. So activation energy கண்டுபிடி அப்படின்னு போட்டு இப்ப கொடுத்திருக்கிற parameters இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். K2 is given as 16.2 into 10 power minus 4 and K1 is given as 2.45 into 10 power minus 4 equal to EA by EA தான் நம்ம கண்டுபிடிக்கணும். EA by 2.303 into R value 8.314 joule. R எதை சப்ஸ்டிட்யூட் பண்றோமோ அதோட யூனிட்ல தான் EA கிடைக்கும். R ஜூல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா E வந்து ஜூல்ல கிடைக்கும். R வந்து 1.987 அப்படின்னு சில புக்ல போட்டுருக்கும். 1.987ங்கிறது கலரிஸ். 4.182 joules equal to 1 calorie. அதை 8.314 ஜூல்ல கலரியா மாத்தணும்னா 1.987. 1.987 இங்க போட்டோம்னா EA வேல்யூ கலரிஸ்ல கிடைக்கும். 8.314 போட்டோம்னா ஜூல்ஸ்ல கிடைக்கும். into T2 303 minus T1 273 denominatorல T1 T2 that is 303 into 273. இப்ப EA டேர்ம் தவிர எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுல வந்து தச்சலா ஒரே 10 power minus 4 கேன்சல் ஆயிடும். சோ இது log of A by B, log A minus log B கிளாஸ் டேபிள்ல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதை தனியா எடுத்து வச்சிருந்து இதை பூரா எழுத்து சைடு கொண்டு வந்துடும். இப்ப EA equal to இந்த குவாண்டிட்டி பூரா 2.303 into 8.314 into 303 into 273 into log of 16 logக்குள்ள இந்த பிராக்கெட்டுக்குள்ள by 30. இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 30. So into 30 இந்த பக்கம் வந்துச்சுன்னா by 30 ஆயிடும். இங்க டினாமினேட்டர்ல வந்ததெல்லாம் நியூமரேட்டர்ல ஆயிடும். போட்டோம்னா EA வேல்யூ கிடைக்கும். So இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி EA வேல்யூ பார்த்தோம்னா 96.10 kilojoule per mole. So activation energy for this reaction is 96.101 kilojoule per mole. So rate constants கொடுத்து activation energy கேட்டிருக்கு. Rate constant டைரக்டா கொடுக்காம specific rate னு கொடுத்திருக்கு. Specific rate நாலும் rate constant நாலும் ஒண்ணுதான். So ஒவ்வொரு டெம்பரேச்சர்ல specific rate கொடுத்திருக்கு. Specific rate is nothing but rate constant. It has to be substituted in the modified form of this Arrhenius equation to get the value of activation energy as 96.1 kilojoule per mole. Now the next sum reads as the rate constant of a first order reaction, அதாவது K1.
is 0.45 second inverse. Rate constant time inverse dimension second inverse கொடுத்திருக்கு. Rate constant of first order reaction is 0.45 second inverse. Calculate the half life period அப்படின்னு கொடுத்திருக்கு. Half life periodக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். 0.693 by K. So 0.693 by K1. இங்க 0.693 by K க்கு பதிலா 0.5 0.45 போட்டோம்னா we will get 1 so இங்க K1 வந்து second inverse, இது constant 1 by second inverse, அதாவது second, இதோட யூனிட் வந்து second. So 1.5 second, இதோட ஆன்சர் வந்து 1.5 second.